ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோ போன வீடியோவோட கண்டினியூ தான். சேம் டு சேம் வள்ளியூர் பக்கத்தில் இருக்க யுனிவர்சல் இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்தியன் பல்க் ஆயிலுக்கு ஆப்போசிட்டு தான். ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு இது அமைஞ்சிருக்கு. ஆட்டு பண்ணை தான் இப்போ பாஸ்ட் இருக்கீங்க. மொத்தம் இந்த ஆட்டு பண்ணை ஸ்கொயர் ஃபீட்டுன்னு பார்த்தீங்கன்னா 55க்கு 35ங்கிற ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் இவங்க போட்டிருக்காங்க. அதாவது 55x35 டிவைட் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் தான் நமக்கு இந்த ஆட்டு பண்ணை அமைஞ்சிருக்கு ஹைடெக் முறையில். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டீலோட விலைகளே என்ன ரேட்டுன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்டீல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் நமக்கு அதில் அமைச்சிருக்காங்க. அடுத்து ஒன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடு போடுறது எவ்வளோ ஆடுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 ஆடு போடக்கூடிய ஒரு செட்டு தான். கீழே நீங்கள் இந்த இது வளைவளையாக இருக்கிறத பார்க்குறது நமக்கு பைப்பர் பிளாஸ்டிக் தான். எல்லாமே பைப்பர், நல்ல ஒரு உழைக்கக்கூடிய ஒரு பைப்பர் பிளாஸ்டிக்கில் தான் இவங்க இந்த ஆடுகளுக்கு நிற்கிறதுக்கு மரக்கட்டையில் இல்லாமல் பைப்பர் பிளாஸ்டிக்கில் நமக்கு இந்த செட்டை அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு வெரைட்டியஸாக செப்பரேட்டாக விடுறதுக்கு தாயாடு, பெங்கனண்ட் ஆடு, குட்டி ஆடு, கிடா ஆடுகள், அப்படி ஒவ்வொரு வெரைட்டிஸாக விடுறதுக்கு தனித்தனி செட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செட்டாக உள்ளே போட்டு விட்ருக்காங்க. பைப்பர் பிளாஸ்டிக் இந்த ஷேப்பு தான் இருக்குது பாருங்கள். இதெல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது. யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையில்லைன்னா அடுத்த இடத்துல இதை ரிமூவ் பண்ணிக்கிடலாம், அந்த ஆப்ஷன் தான். இப்போ வுட்டிலலாம் நீங்கள் செட் அடிச்சிங்கன்னா ஒன்று நம்ம ஆணி யூஸ் பண்ணுவோம். இது அப்படி கிடையாதுங்க. எல்லாமே லாக் சிஸ்டம் முறையில் தான் எல்லாம் இதை அமைச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செட்டுக்கு கீழே எல்லாமே பார்த்திங்கன்னா கோழி குஞ்சு போடுறதுக்கு, அது கீழே ஆடுகள் விடுறதுக்கு 3 செட்டாக போட்டு விட்ருக்காங்க. ஆடுகளோட கழிவை ரிமூவ் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஒரு பல் டைப்பில் ஒரு ஆங்கிள் ராடு ஒன்று வச்சுருக்காங்க, ரிமூவ் பண்ணுறதுக்கு, இழுத்து எடுக்கிறதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றி பாருங்கள், நல்லா இயற்கை வளத்தில் தான் இதை ஆட்டு பண்ண அமைச்சிருக்காங்க. பக்கத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா பாவை, இது எல்லாமே பாவை. இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் விட்டுருக்காங்க. தேவைப்பட்டுன்னா நம்ம எக்ஸ்சேஞ்சாக பண்ணிக்கலாம். அடுத்து ஒன்று இது என்னென்னா, இந்த பண்ணையை ஹைட்டு கூட்டுறதுக்கு இப்போ வச்சுருக்க ஹைட்லேருந்து கூட ஒரு ஸ்டெப்பு எனக்கு மேலே வரணுங்கிறதுக்காண்டி செப்பரேட்டாக அதுக்கும் ஆங்கிள் கொடுத்து எடுத்து எல்லாமே அமைச்சிருக்காங்க இந்த செட்டுகளை. ஆடுகளை பாருங்கள், மீதி ஆடுகள் எல்லாமே இவங்க இப்போ கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஆடுகள் தான் இருக்குது, விற்றுட்டு வராங்க. நல்ல ஒரு ஈல்டு எடுத்துகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு செட்டாக. அதாவது செம்மறி ஆடும் செட்டு, ஒன்றா கிடா ஆடுகள் செட்டு, அது மாதிரி ஒவ்வொரு ப்ரீடு டைப்புகளாகவும் இவங்க எடுத்து இப்போ பண்ணை தோட்டத்தில் அமைச்சிருக்காங்க. பண்ணையாக டெவலப் பண்ணிவிட்டு அதை சேல் பண்ணிட்டு வர்றாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு தண்ணி வசதி எல்லாம் நல்லா அருமையாக கிணறு வசதி எல்லாமே இருக்குது. மேலெல்லாம் நீங்கள் பாருங்கள், சீட் எல்லாமே நல்ல ஒரு தகடு தான், நல்ல தகடு, நாகத்தகடு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தகடு சீட்டில் தான் எல்லாமே இந்த சீட்டை அமைச்சிருக்காங்க. சுற்றி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் என்ன ஒரு அமைப்பில் பொசிஷனில் இவங்க அமைச்சிருக்காங்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 10 ஏக்கரில் செப்பரேட்டாக ஆடுகளுக்கு தேவையான சூப்பர் நேப்பியர், அதே மாதிரி ஆடுகளுக்கு தேவையான புல் வகைகள், அதே மாதிரி குலை வகைகள் எல்லாமே உள்ளே போட்டு எடுத்து ஊடு பயிராக போட்டு விட்ருக்காங்க. தென்னைக்கு ஊடு பயிராக நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய நல்ல ஒரு தோட்டம் பண்ணதான். இதை உள் அமைப்புகளை நீங்கள் பாருங்கள். உள்ளே எல்லாமே கோழி வைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு அருமையான இடம். கோழி செட் எல்லாமே போட்டிருக்காங்க.
கீழே பாருங்கள், கீழே ஒரு செட்டு, ஆடை போடுறதுக்குள்ள ஒரு செட்டு தான். அடுத்து இதுகளில் பைப்பு வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு 16 இன்ச்சு பைப்புகள் தான் ஆடுகளுக்கு தீவனமாக அமைக்கிறதுக்கு உள்ள குவாலைகளாக இருக்குது நமக்கு. சுற்றி நீங்கள் பாருங்கள் என்ன பொசிஷனில் இதை அமைச்சிருக்காங்கன்ட்டு. எக்ஸ்டென்ஸ் பண்ணுறதுக்கு ஆங்கிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டதுன்னா நம்ம தூக்கி எடுத்து வச்சு ஒரு ஸ்டெப்பு மேலே அமைச்சிக்கிடலாம். எல்லாமே நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணி தான் இவங்க பண்ணியிருக்காங்க இடங்கள், ஆட்டு பண்ணைகள்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாட்டு பண்ணை. இது நம்ம மாட்டு பண்ணைங்க. கிட்டத்தட்ட 60 to 70 மாடு போடக்கூடிய பண்ணைகள். மாடெல்லாம் வந்து இப்போ கொடுத்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட இவங்க வந்து என்னதுன்னா ஒரு காலையில் சாயந்தரம் சேர்ந்தாப்பில் வந்து பால் கறக்கிறது வந்து ஒரு 28 லிட்ரு பால் கறக்கிற மாதிரி மாடுகள் எல்லாமே அமைச்சிருக்காங்க. எல்லாமே எலக்ட்ரிக்கல் வசதி, ஃபேனு, அதே மாதிரி மாடுகள் கீழே வந்து தரையில் படுக்காத அளவுக்கு அதுக்கு தேவையான ரப்பர் சீட்டுகள் இதுகள் எல்லாமே அமைச்சிருக்காங்க. அமைச்சு வாங்கி எடுத்து அமைச்சிருக்காங்க. செட்டுகளை நீங்களே பாருங்கள். ஒரு 60 மாடு போடக்கூடிய மாட்டு பண்ணை தான். மாட்டு பண்ணைக்கு தேவையான உணவுகள் எல்லாமே வந்து நம்ம தோட்டத்திலே, இந்த 10 ஏக்கர் தோட்டத்திலே மாட்டுக்கு தேவையான புல் வகைகள் எல்லாமே வந்து அமைச்சிருக்காங்க பயிராக. சுற்றி நீங்கள் பாருங்கள். இந்த ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை சேர்ந்தாப்பில் 10 ஏக்கர் தென்னை, எல்லா வகையான மரங்களோடு சேர்த்து தான் இப்போ விலைக்கு கொடுக்குறோம். நம்ம மொதல் 10 ஏக்கரில் இது எல்லாமே அமைஞ்சிருக்கு. நல்ல விவசாயத்தில் அப்புறம் மாடு பண்ணை, ஆட்டு பண்ணை வச்சு பிஸ்னஸ் ரன் பண்ணக்கூடியவங்க யாராவது இருந்தீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்க. மெயின் ரோட்டில் என்ன ரேட்டு, எம்டி லேண்டே வந்து 30 to 40 லட்ச ரூபா போயிட்டு இருக்குது. 30 to 40 லட்ச ரூபா ரேட்டு போயிட்டு இதுதாங்க ரப்பர் சீட்டு. மாடுகள் வந்து தரையில் படுக்காத அளவுக்கு உள்ள ரப்பர் சீட்டு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20 அடி 15 அடி 10 அடி அகலத்துக்கு உங்களுக்கு இந்த சீட்டுகள் எல்லாம் போட்டு தான் மாடு வளர்த்துட்டு இருக்காங்க. மெயின் ரோட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வள்ளியூர் ராதாபுரம் ரோட்டில் சென்ட்டுக்கு 2 லட்ச ரூபா போயிட்டு இருக்குது. நம்ம இந்த பல்கு பக்கத்தில் எல்லாமே கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்கு வாங்க போகிறதா இருந்தால் 30 to 40 லட்ச ரூபா எம்டி லேண்டே இருக்குது. நம்ம இப்போ வந்து தென்னை, இந்த செட்டு, மாட்டு செட்டு, அதே மாதிரி 2 கிணறு, போரு, 4 போர் வசதியோடு ஃப்ரீ சர்வீஸ் 2 சர்வீஸோடு சேர்ந்தாப்பில் தான் நம்ம இப்போ விலைக்கு கொடுக்குறோம். விலை அதிகமாக ஒன்றும் கிடையாதுங்க, நியாயமாக தேவைப்படுவங்க. இதில் யாராவது வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா டைரெக்டாக வாங்க. நம்ம